ரம்ஜான் நோன்பில் இருந்தவருக்கு வலுக்கட்டாயமாக சப்பாத்தி சாப்பிடச் செய்ததாக மகாராஷ்டிர மாநில எம்பி மீது எழுந்துள்ள புகார் குறித்து ஏற்பட்ட அமளியால் லோக்சபா சிறிது நேரம் ஒத்திவைக்கப்பட்டது. மகாராஷ்டிராவைச் சேர்ந்த சிவசேனா எம்பி டெல்லியில் உள்ள மகாராஷ்டிர சதானில் உணவருந்த செல்லும் போது அங்கிருந்த முஸ்லிம் ஊழியருடன் தகராறில் ஈடுபட்டதாகவும் ரம்ஜான் நோன்பில் இருந்த அந்த ஊழியருக்கு வலுக்கட்டாயமாக சப்பாத்தியை ஊட்டியதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. லோக்சபாவில் புதனன்று கேள்வி நேரம் முடிந்ததும் கேரளாவைச் சேர்ந்த காங்கிரஸ் எம்பி இதுகுறித்து பிரச்சினை எழுப்பினார். அப்படி ஒரு சம்பவமே நடக்கவில்லை என்று சிவசேனா எம்பி அனந்த் கீதே மறுத்தார். राजीव रंजन जी सब अपनी सीट पे जाइए अध्यक्ष जी। मैं देख लूंगी उनको, मैंने डाटा है उनको. ये नॉट प्रॉपर. अध्यक्ष जी. இதைத் தொடர்ந்து ஏற்பட்ட அமளி காரணமாக சபையை 15 நிமிடங்களுக்கு சபாநாயகர் சுமித்ரா மகாஜன் ஒத்திவைத்தார். மீண்டும் சபை கூடிய போது இதே பிரச்சினையில் அமளி ஏற்பட்டதால் பகல் 2 மணி வரை சபை ஒத்திவைக்கப்பட்டது. இந்நிலையில் குற்றச்சாட்டுக்கு ஆளான எம்பி ராஜன் விசாரே ஒரு ஊழியருக்கு வலுக்கட்டாயமாக சப்பாத்தி ஊட்டும் வீடியோ காட்சிகள் வெளியாகின. இதுகுறித்து விளக்கம் அளித்துள்ள சிவசேனா எம்பி சம்பந்தப்பட்ட ஊழியர் முஸ்லிம் என்பதும் அவர் நோன்பில் இருப்பவர் என்பதும் தெரியாமல் நடந்துவிட்டது என்று கூறியுள்ளார். जगह दी है, फर्नीचर दिया है, लाइट दिया है, पानी दिया है, तो सब्सिडाइज कैंटीन अच्छी क्वालिटी का उधर अनाज होना चाहिए था. जब भी हमने देखा वहाँ की एक सब्जी जो थी वो बिल्कुल पतली, जो चपाती थी वो हाथ से दोनों हाथ से टूट नहीं रही थी. इसलिए इतना ही बताया, वो भी पता नहीं तो रमजान वाला था, हिंदू था, हमारे लोगों ने बताया तू जरा खा के देख ये टूट सकती है कि नहीं, इतना ही हुआ. इसका मतलब कोई ऐसा जानबूझ के करने का किसी का इरादा नहीं था या किसी के मुंह में नहीं डाला था. இப்பிரச்சனையில் சிவசேனா தலைவர் உத்தவ் தாக்கரேவும் தனது மறுப்பை வெளியிட்டுள்ளார்.